வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பிரைட் வெயிங் ஸ்கேலில் ஜுவல்லரி மிஷின்ஸில் ஒரு மாடல். பிரைட் வெயிங் ஸ்கேலில் ஜுவல்லரி மாடலில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க மாடல் எல்சிடியில் 600 கிராம் கெப்பாசிட்டி கொண்ட மிஷின். நல்ல காம்பேக்டாக பெரிய டிஸ்பிளேல பண்ணியிருக்காங்க. இது வந்து ரியர் வியூ காமிக்கிறாங்க. ஒரு அடிஷனல் டிஸ்பிளே ஒன்று இருக்குது. அந்த டிஸ்பிளே வந்து நம்ம கஸ்டமர் பார்க்குற மாதிரி திருப்பியும் வச்சுக்கலாம். நல்ல பெரிய டிஸ்பிளேயாக இருக்கும். ஸோ இப்போ இதில் ஒரு ஸ்டோன் வச்சு செக் பண்ணி காமிக்கிறாங்க. 200 கிராம் உள்ள இருக்கிற அந்த சில்வர் ஸ்டோன் வந்து 200 கிராம் வெயிட். ரொம்ப துல்லிதமாக இருக்குது. இதோட அக்யூரசி வந்து 10 மில்லிகிராம் தான். 600 கிராம் கெப்பாசிட்டி 10 மில்லிகிராம், அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னா 10 மில்லிகிராமுக்கு மேலே இருக்காது அப்படிங்கிறது தான். எல்லா ஸ்டோனுமே வச்சு ஃபுல் கெப்பாசிட்டியுமே செக் பண்ணுறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். மிஷின் ஆன் ஆயிடுச்சு. இப்போ மேலே இருக்கிறது வந்து பேட்டரி சிம்பிள். அதாவது உங்கள் பேட்டரி நம்ம பழைய செல்ஃபோன்லாம் வரும் இல்லைங்களா, அது போல் வந்து இப்போ பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி நின்றோம். பேட்டரி நமக்கு குறைய குறைய அதோட இது நமக்கு குறையும். ஸோ நம்ம பேட்டரி என்ன லெவல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கிறது வந்து ஸ்டெபிலிட்டி. இப்போ கை வச்சு காமிச்சிட்டு இருக்கிறது ஸ்டெபிலிட்டி இண்டிகேஷன். இது இப்போ ஸ்டெபிலிட்டி இண்டிகேஷன் வந்துருச்சுங்களா, இதுதான் ரீடிங் குறிக்கணும். இப்போ 0ல் இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஒரு ரீடிங் குறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெபிலிட்டி இண்டிகேஷன் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கணும். 500 கிராம் கீழே ஸ்டெபிலிட்டி இண்டிகேஷன் வந்துருச்சு. ஸோ 500 கிராம் ரொம்ப துல்லிதமாகவே காமிக்குது. 200 கிராம் ஸ்டோன் வச்சிருக்கிறாங்க. சரியா இருக்கு. 100 கிராம், 50 கிராம், 20 கிராம், 10 கிராம், 5 கிராம், 2 கிராம். 10 மில்லி மட்டும் இருக்கு. 2 கிராம் 10 மில்லின்னு அர்த்தம். இது 1 கிராம்,